இல்லை தந்தையே, எப்போது என் பிறந்த நாள் பரிசு கிடைக்கிறதோ அதுவரை நான் உண்ணாவிரதம் இருக்க போகிறேன். இருக்க போகிறேன், இருக்க போகிறேன், இருக்க போகிறேன். இது ராதாவின் உறுதிமொழி. எனக்கு அது பரிசாக தான் வேண்டும். எங்கள் ராதா செல்லம் எத்தனை புத்திசாலி! மகளே, இப்பொழுது நாம் இருப்பது கோகுலம். இங்கே நாம் விருந்தாளிகள் தான். நான் கூறுவதை கேள். இப்பொழுது நீ சாப்பிடு. நாம் பர்சானா சென்ற பிறகு நீ என்ன கேட்கின்றாயோ அதை நான் வாங்கி தருகிறேன். சரியா? தந்தையே, நாம் கோகுலத்தில் இருக்கிறோம். எனது பரிசும் கோகுலத்தில் தான் இருக்கிறது. பிறகு எதற்காக பர்சானாவிற்கு சென்று பரிசு தர வேண்டும்? எனக்கு என் பரிசு இப்போதே வேண்டும். இப்போது வேண்டும், இப்போது வேண்டும், இப்போது வேண்டும். ரிஷபானு அவர்களே, ராதாவிற்கு என்ன வேண்டுமா? தாங்கள் எங்களிடம் கூறுங்கள், நாங்கள் அதை தருகிறோம். இப்பொழுது நான் என்ன கூறுவது? இதை தாங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். ஏன் இந்த அலறல் சத்தம்? ஏதேனும் ஆபத்து வந்து விட்டதா? என்னை காப்பாற்றுங்கள்! நான் இப்போது விரும்புவது உங்களை காப்பவன் என் முன்னால் வர வேண்டும். உங்கள் நாராயண தூதன் மூலம் அந்த நாராயணனையே நெருங்கி எனது நூற்றாண்டு கால லட்சியத்தை நெருங்கப் போகிறேன். ஏமாற்றுக்கார நாராயணனை பழிதீர்க்கப் போகிறேன். ராதா, என்னிடம் கூறு, உனக்கு என்ன வேண்டும்? உனக்கு என்ன வேண்டுமானாலும் நான் தருகிறேன். நான் ராதே ஆவேன். எனது தந்தையிடம் 1,00,000 பசுக்கள் உள்ளன. நான் ஒரு முறை சொன்னதை பலமுறை சொல்ல மாட்டேன். சரிதானே தாயே? ஆனால் ராதா, உனக்கு என்ன வேண்டும் என்று என்னிடம் கூறாவிட்டால் அதை எப்படி நான் உனக்கு தருவேன்? முதலில் தாங்கள் உறுதி அளியுங்கள். தங்களிடம் எதை கேட்டாலும் நிச்சயம் தருவதாக. ராதா, தாங்கள் எங்கள் விருந்தாளிகள். நமது பண்பாட்டில் விருந்தாளிகள் என்பவர்கள் இறைவனுக்கு சமமானவர்கள். பின் கடவுளின் விருப்பத்தை எவ்வாறு தவிர்ப்பது? கடவுளின் விருப்பம் என்னவோ நான் அறிய மாட்டேன். ஆனால் அன்னையே, ராதாவின் விருப்பம் ஒன்றே ஒன்றுதான். எனக்கு என் பிறந்தநாள் பரிசாக வேண்டுவது நீங்கள் அதிக அன்பு செலுத்தும் ஒருவர்தான். அது யாரது? அன்னையே, ராதாவிற்கு கண்ணன் தான் வேண்டும். கண்ணன் வேண்டும், வேறு எதுவும் எனக்கு வேண்டாம். எல்லோரும் ஏன் இவ்வாறு கஷ்டப்படுகிறார்கள்? எல்லோருக்கும் என்னவாயிற்று? அண்ணா, எல்லோருக்கும் நமது உதவி தேவைப்படும் போல இருக்கிறது. ரட்சிப்பாய் கண்ணா, எங்களை ரட்சிப்பாய் கண்ணா, எங்களை ரட்சிப்பாய், எங்களை காப்பாற்று கண்ணா, எங்களை காப்பாற்று. கண்ணன் வேண்டுமா? நந்தரே, கோகுலவாசிகளுக்கு என்ன வயிற்று? நந்தகோபரே, கோகுலவாசிகள் பெரும் நெருக்கடியில் இருக்கிறார்கள். விரைந்து பாருங்கள், எல்லோரும் உயிரும் ஆபத்தில் உள்ளது. என்ன?
புறப்பட. அட நில்லுங்கள், நில்லுங்கள், நில்லுங்கள். கண்ணா, கண்ணா, எங்களை காப்பாற்று கண்ணா. கண்ணா, இப்பொழுது உன்னால் மட்டுமே எங்களை காப்பாற்ற முடியும் கண்ணா. கண்ணா, நீ எங்களுக்கு ஒரு சாதாரண சிறுவன் அல்ல, நீ எங்களுக்கு கடவுள் ஆவாய். எங்களை காப்பாற்று கண்ணா. ஆம் கண்ணா, எவ்வாறு நீ உனது புல்லாங்குழலை இசைத்து அந்த பிரம்ம ராட்சசனின் கொடூரமான குரலில் இருந்து நீ எங்கள் உயிரை காப்பாற்றினாயோ, அவ்வாறே இன்றும் எங்களது உயிரை காப்பாற்று கண்ணா. ஆனால் அன்னையே, இனிய ஓசை இசைக்க எனக்கு முனிவர் கிருகாச்சாரியர் தான் கூறினார். காப்பாற்று கண்ணா, எங்களை காப்பாற்று. எப்படியாவது எங்களை காப்பாற்று கண்ணா, எங்களை காப்பாற்று. எங்களை காப்பாற்று கண்ணா, எங்களை காப்பாற்று, காப்பாற்று கண்ணா. அண்ணா, இந்த நோய்க்கு என்ன மருந்து என்று எனக்கு தெரியாதே. இந்த கோகுலவாசிகளுக்கு அச்சத்தினால் பித்து பிடித்து விட்டது. எந்த பிரம்மஸ்ரீயின் அசுர சக்திகளுக்கு முன்னால் தேவர்களே பணிந்து போவார்களோ, அந்த அசுர சக்திகளுக்கு முன்னால் இந்த குழந்தையால் என்ன செய்ய இயலும்? கண்ணா, 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 காப்பாற்று கண்ணா. ஜீவகா, எழுந்திரு ஜீவகா, ஜீவகா. கண்ணா, கண்ணா, என்னை காப்பாற்று கண்ணா. கண்ணா, கண்ணா, என்னை காப்பாற்று கண்ணா. உனது நண்பர்களை காப்பாற்று கண்ணா. நான் மரணிக்க விரும்பவில்லை கண்ணா. என் உயிரை காப்பாற்று கண்ணா. கண்ணா, எழுந்திரி தாமா, எழுந்திரி. தாமா, நான் என்ன செய்வது? நான் எப்படி எல்லோரையும் காப்பாற்ற முடியும்? நீ எவ்வாறு புல்லாங்குழல் இசைத்து கோகுலம் முழுவதும் காப்பாற்றினாயோ, அவ்வாறே எங்களை காப்பாற்று. இனி எப்பொழுதும் நான் உனக்கு எதிராக பேச மாட்டேன். எங்களை காப்பாற்று கண்ணா, எங்களை காப்பாற்று, காப்பாற்று கண்ணா, எங்களை காப்பாற்று. வலி பொறுக்க முடியவில்லை கண்ணா. நீங்கள் எல்லோரும் பொறுமையாக இருங்கள். தாயார் கூறுவார்கள், கஷ்டமான நேரத்தில் தான் பொறுமை காக்க வேண்டும் என்று. இப்பொழுது வைத்தியர் ஐயா வந்து கொண்டுதான் இருப்பார். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமஹ. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமஹ. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமஹ. எங்களை காப்பாற்று. பிரபு, இன்று கோகுல மக்கள் முதன்முறையாக கண்ணனை தங்கள் இரட்சகனாக பார்க்கிறார்கள். இப்பொழுது கவனிக்க வேண்டியது, பரம அவதாரமான ஸ்ரீ கிருஷ்ணர் தங்கள் பக்தர்களின் இந்த பெரும் கஷ்டத்தை எவ்வாறு ரட்சிக்கப் போகிறார் என்று. நாராயண நாராயண. பிரபு, அந்த திவ்ய வேளை வந்துவிட்டதோ? கண்ணன் தம்மை யார் என்று உணர்ந்து கொள்ளும் வேளை. தாம் காக்கும் கடவுள் நாராயணன் என்று. தேவரிஷி, கண்ணன் நாராயணன் அவதாரம் என்பதற்காக மக்களுடைய அபிமானம் பெறவில்லை. அதற்கு காரணமானது அவரது செயல்பாடுகளே ஆகும். எப்பொழுது ஓர் மனிதன் தன்னலமற்று உலக நலனுக்காக செயல்களை புரிகின்றானோ, அப்போது உலகமானது அம்மனிதன் மீது அபிமானம் கொள்கின்றது. அதோடு உலகத்திற்கும் தமது அபிமானத்திற்கான பலன் கிடைக்கும் போது, அப்பொழுது அந்த மனிதனையே இறைவனுக்கு நிகராக பூஜிக்கவும் துவங்குவார்கள். நாராயண நாராயண. ஆனால் பிரபு, கண்ணன் கோகுலவாசிகளின் விசுவாசத்திற்கு பிரதிபலனாக அவர் என்ன அளிக்கப் போகிறார்? தேவி, இவ்வுலகில் கண்ணன் அவதரித்ததற்கான காரணம் ஓர் நோக்கமே, செயலின் உன்னதத்தை ஸ்தாபிப்பதே ஆகும். ஆதலால் கண்ணன் தனது செயல்பாடுகளால் மட்டுமே இந்த சங்கடங்களை நீக்க வேண்டும். இதன் மூலமாக உலகமானது அறிய வேண்டும், செய்யும் செயலே தெய்வம் என்பதை. கண்ணா, நமது கோகுலத்தில் திடீரென்று பெரிய ஆபத்து வந்திருக்கிறது. அண்ணா, இது பூதகையை விட பெரிய கஷ்டமாக இருக்கிறது.
வைத்தியரே, என்னவென்று தெரிந்ததா? இவர்களுக்கு என்னவாயிற்று? இதற்கு சிகிச்சை உள்ளதா? நந்தர் அவர்களே, இப்படி ஒரு கொடுமையான நோயை என் வாழ்நாளில் நான் கண்டதே இல்லை. நோய் என்னவென்று தெரியாமல் என்னால் சிகிச்சை அளிக்க முடியவில்லை. எனக்கு எதுவும் பிடிபடவில்லை நந்தர் அவர்களே. இனிமேலும் எதுவும் பிடிபடாது வைத்திய சிகாமணி. என்னை தாங்கள் மன்னிக்க வேண்டும். முதலில் தாங்கள் யார் என்று எனக்கு தெரியவில்லை. தாங்கள் யார்? பிராமணனது தொழில் யாசகம் பெற்று வாழ்வது. யாசகம் எங்கு கிடைக்கிறதோ யாம் அங்கு சென்று விடுவோம். ஸ்ரீதரன், பிரம்ம ஸ்ரீதரன் நான். பிரம்மதேவரே, இந்த சங்கடத்திலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள். இந்த நோய்க்கு ஒரு தீர்வை கூறுங்கள். சிகிச்சையா? இந்த நோய்க்கா? இதற்கு சிகிச்சை இல்லவே இல்லை. ஏனென்றால் இது நோயே அல்ல, இது அசுர சக்திகளின் தாக்கம். கோகுலவாசிகளே, இந்த அதீத அசுர சக்தியை முறிக்க எந்த சக்தியும் இல்லை. இந்த நோயானது இச்சையே இல்லாதது. ஒரு முறைதான் இந்த கண்ணன் எனது சக்திகளிலிருந்து உங்களை காப்பாற்றிவிட்டார். ஆனால் இன்னொரு முறை அல்ல. இன்னொரு முறை அந்த நாராயணனாலும் உங்களை காப்பாற்ற முடியாது கோகுலவாசிகளே. ஆனால் பிரம்மதேவரே, தாயார் கூறுவார்கள் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்று. தாயார் எப்பொழுதும் உண்மை மட்டும்தான் பேசுவார்கள். சவால். பிரம்ம ஸ்ரீதரனுக்கே சவால். ஆகட்டும் சிறுவனே, இனி நான் நடப்பதை பார்த்துவிட்டுத்தான் செல்வேன். உன் தாய் கூறியது நடக்குமா, இல்லை இந்த பிரம்ம ஸ்ரீதரனின் வாக்கா? இந்த பிராமணனை பார்த்தால் சரியாக தெரியவில்லை. இவர் பார்க்கிறாரோ இல்லையோ, ஆனால் நாம் இவரை ஒரு கை பார்த்தே ஆக வேண்டும். நாராயணா, நாராயணா, நாராயணா. இது நிச்சயமாக ஏதோ அசுர சக்தியின் தாக்கம்தான். இது கணந்தோறும் அனைவரின் உடல் முழுவதும் பரவிக்கொண்டே இருக்கிறது. இவ்வாறே இந்த அசுர சக்தி இவர்களது மூளை வரையிலும் பரவிவிட்டால் என்னவாகும்? இவர்கள் அனைவரும் மனித குணம் மாறி அசுர குணம் கொண்டவர்களாகிவிடுவர். நம்மிடம் இப்பொழுது வெறும் சூரியன் அஸ்தமனம் வரைதான் நேரம் உள்ளது. ஒருவேளை சூரிய அஸ்தமனம் நிகழ்ந்து விட்டால் அதன் பிறகு இவர்களை எந்த சக்தியாலும் காப்பாற்ற முடியாது. அசுர குணம் இவர்களுக்கு வந்தே தீரும். ஏனென்றால் இவர்களுக்குள்ளும் யுக யுகங்களாக அசுர சக்தியின் வாசம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்றைய சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு கோகுலத்தில் மனிதர்களின் வாசம் அல்ல, அசுர குணம் கொண்ட மக்களின் வாசம்தான் இருக்கும். வைத்தியரே, எனக்கு சற்றும் எதுவும் விளங்கவில்லை. தாங்கள் தான் ஏதாவது செய்தாக வேண்டும். தாங்கள் என்ன கூறுகிறீர்களோ அதை செய்கிறோம். தாங்கள் எந்த மருந்தை கொண்டு வர வேண்டும் என்று கூறுகிறீர்களோ அதை நாங்கள் கொண்டு வருகிறோம். ஆனால் இந்த நோயை இவர்கள் மீது பரவுவதை தடுங்கள். நந்தர் அவர்களே, என்னை மன்னியுங்கள். அசுர சக்தியின் தாக்கத்தில் இருந்து கோகுலவாசிகளை என் நிலையில் காப்பாற்ற கடவுளால் மட்டுமே முடியும். ஆனால் ஏதாவது சிகிச்சை இருந்தாக வேண்டுமே. ஆம், இருக்கிறது.
எந்த ஒரு பொருளில் எல்லா தேவர்களும் வாசம் செய்கிறார்களோ அதுவே இவர்கள் அனைவருக்குமான மருந்தாகும். அது கிடைத்துவிட்டால் இவர்கள் உயிரை காப்பாற்றி விடலாம். வைத்தியரே, இப்படிப்பட்ட பொருட்கள் எங்கு கிடைக்கும்? நாங்கள் தேடிக் கொண்டு வருகிறோம். தாமோதரர் அவர்களே, அப்படிப்பட்ட ஒரு பொருள் இதுவரையிலும் இந்த உலகத்தில் உருவாக்கப்படவே இல்லை. என்ன? பவித்திரமான ஒரு பொருள், அதில் எல்லா தேவர்களும் வாசம் செய்வார்களா? கண்ணா, நாங்கள் அசுரர்கள் ஆகிவிடக் கூடாது கண்ணா. உன்னால் மட்டுமே எங்களை காப்பாற்ற முடியும். நீதான் எங்களுக்கு கடவுள் கண்ணா. எங்களை காப்பாற்றி விடு, எங்களை காப்பாற்றி விடு கண்ணா. கண்ணா, எங்களை காப்பாற்றி விடு கண்ணா. எங்களை காப்பாற்று. நீதான் எங்களை காப்பாற்ற முடியும். ஐயோ நந்தரவர்களே, கண்ணனிடம் என் பேரனை காப்பாற்ற சொல்லுங்கள். ஒருவேளை சூரிய அஸ்தமனம் நிகழ்ந்து விட்டால் என் பேரனின் கதி என்னவாகும்? அப்படி ஒன்றும் நடந்துவிடக் கூடாது நந்தரவர்களே. என் பேரனை காப்பாற்ற உதவுங்கள். கவலை கொள்ளாதீர்கள், நாங்கள் உங்களோடு இருக்கிறோம். கவலை கொள்ளாதீர்கள். பிஞ்சு குழந்தாய், எவ்வளவு வேண்டுமானாலும் சிந்தித்துக்கொள். இந்த ஸ்ரீதரனின் அசுர சக்திகளில் இருந்து இவர்களை காப்பாற்றவே இயலாது. அசாத்திய அதிதீவிர சக்திகளை பெற்றவன் நானாவே. உன்னிடம் இருப்பது சூரியன் அஸ்தமனமாகும் நேரம் வரைதான். கண்ணா, சூரியன் அஸ்தமனமாக இன்னும் சற்று நேரம் தான் இருக்கிறது. இப்பொழுது நமது கோகுலவாசிகளை இந்த அசுர நோயிலிருந்து காப்பாற்றுவதற்கு நீ மட்டுமே இருக்கிறாய் கண்ணா. அண்ணா, நீங்களுமா? இதெல்லாம் உண்மை இல்லை அண்ணா. அண்ணா, நான் உங்களை விட சிறியவனாவேன். நான் எவ்வாறு இவர்களை நோயிலிருந்து காப்பாற்றுவது? இது உண்மை அல்ல அண்ணா. கண்ணா, எனக்கு தெரியாது எது உண்மை எது பொய் என்று. ஆனால் இதுவரை என் கண்களை கொண்டு பார்த்ததில் பொய் என்று என்னால் கூறிவிட முடியாதல்லவா கண்ணா. நீ பல முறை எங்கள் எல்லோரையும் காப்பாற்றியிருக்கிறாய். நினைவுபடுத்தி பார் கண்ணா. ஒருவேளை நீ இல்லாமல் போனால் ராட்சசி பூதகி கோகுலம் முழுவதும் நாசப்படுத்தியிருப்பாள் கண்ணா. பிறகு அந்த பாயாசம், நாங்கள் முதலில் என்ன நினைத்திருந்தோம் என்றால் நீ எல்லா பாயாசத்தையும் குடித்து எங்களுக்கு மோசம் செய்து விட்டாய் என்று. ஆனால் உண்மையானது என்னவென்றால் நீ எங்களது பாயாசத்தை அல்ல, எங்களுக்காக வைக்கப்பட்டிருந்த விஷத்தை நீ குடித்து எங்கள் எல்லோரையும் காப்பாற்றி விட்டாய் கண்ணா. நாராயண நாராயண பிரபு, இன்று ஆதிசேஷனின் அவதாரம் தங்களை அடையாளம் கண்டுவிட்டார் என்று தெரிகிறது. ஏனென்றால் கண்ணனின் லீலைகளை இன்று வரை யாராலும் புரிந்து கொள்ள இயலவில்லை. ஆனால் பலராமன் அதை புரிந்து கொண்டு விட்டாரே. நாரதரே, ஆதிசேஷன் நாகம் பிரபுவின் பரம பக்தர் மட்டுமல்ல, அவரது எல்லா லீலைகளுக்கும் சாட்சியும் ஆவார். கண்ணனின் லீலைகளை ஆதிசேஷன் புரிந்து கொள்ள இயலவில்லை என்றான் வேறு யாரால் புரிந்து கொள்ள இயலும்? நாராயண நாராயண. பிறகு பிரம்ம ராட்சசனின் அசுர குரலால் கோகுலத்தில் இருக்கும் எல்லோரும் மயக்கத்தில் இருக்கும் பொழுது, அப்பொழுது நீ மட்டும்தான் உனது புல்லாங்குழலின் இனிய இசையினால் எங்கள் எல்லோருடைய உயிரையும் மீட்டு தந்தாய். கண்ணா, இதெல்லாம் எப்படி நடக்கின்றது என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஒவ்வொரு முறையும் நீ மட்டும்தான் எங்களை எல்லா அசுர சக்திகளிலிருந்து நீ மட்டும்தான் காப்பாற்றுகிறாய். எப்பொழுதும் முன்னால் மட்டும்தான் கோகுலவாசிகளுக்கு வந்திருக்கும் ஆபத்தை காப்பாற்ற முடியும். கண்ணா, கோகுலவாசிகளுக்கு மட்டுமல்ல, அதோடு இது உனது அண்ணனான பலராமனுக்கும் உன் மீது முழு நம்பிக்கை இருக்கிறது கண்ணா. நிச்சயம் நான் ஏதாவது செய்தாக வேண்டும்.
எது நடந்தாலும் சரி, அண்ணன் என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை நான் பாழ்படுத்த மாட்டேன், ஒருபோதும் மாட்டேன். தாயார் கூறுவார்கள், முழு நம்பிக்கை இருக்கும் பொழுது எவருக்கும் நாம் உதவி செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படுமாம்.